ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமக. 312வது நாமா 71 ஸ்லோகங்கள் முடிவடைந்தது. ரணத் கிங்கிணி மேகலா அப்படின்னு பார்த்தோம். இடையில் ஒலிக்கின்ற சதங்கைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள ஒட்டியானத்தை அணிந்தவள் கிண்கிணி என்று சத்தம். சௌந்தரியலகரை கூட ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்கார் 7வது ஸ்லோகத்துல, காஞ்சித்தாமா கரிகலப கும்பஸ்தனனதா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்டவள் இடுப்புல ஒட்டியானம் மேகலை அணிந்தவள், ஒலிக்கின்ற ரத்தினங்கள் பதித்த மேகலை. அடுத்த நாமா 313வது, அதாவது 72வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். रमा राकेन्दुवदना रतिरूपा रतिप्रिया रक्षा हरि राक्षसग्नि रामा रमणलम्पटा. रमा, ரமானா லக்ஷ்மி. லக்ஷ்மியோட பேரு ரமா. லக்ஷ்மி வடிவாக இருக்கக்கூடியவள் லலிதா. லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் கூட வரும் ரமா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுலேயும் எல்லாத்துலேயும் லக்ஷ்மிக்கு பேர் ரமான்னு சொல்லியிருப்பா. இப்போது லக்ஷ்மிகரமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்த நம்ம சொல்கிறோம். அப்போ அது எல்லா பூரணமாக எல்லா விதத்திலையும் ஒரு குறை சொல்ல முடியாமல் இருக்கிறது தான் லக்ஷ்மிகரம் அப்படின்னு சொல்கிறோம். செல்வ செழிப்போ அழகுலையோ எந்தவித குறையும் இல்லாமல், முக்கியமாக பார்த்தோம்னா வெளிச்சம் இருக்கும் இடத்துல அந்த இருளுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்ஷ்மிகரமாக இருக்குன்னா அந்த இடத்துல வெளிச்சம் இருள் இல்லாத இடமாக இருக்கு. அப்போ அந்த இடத்துல திருமகள் இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல தரித்திரங்கிறதுக்கு இடமே இல்லை. இருளுக்கும் இடமில்லை, தரித்திரத்திற்கும் இடமில்லை. இப்போ செல்வத்துக்கு அதிபதியான அந்த தெய்வமாகிய திருமகள் எங்கே இருக்கா? விஷ்ணு திருமாலோட நெஞ்சத்தில் பட்சஸ்தலத்தில் வச்சுட்டு இருக்கார். பக்தர்கள் என்ன பண்ணுறாளாம்? திருமாலை அவ தங்களோட நெஞ்சில் வச்சுட்டு இருக்கா. அப்போ திருமால் இருக்கிற இடமெல்லாம் எங்க? திருமகளுக்கு இருப்பிடம் ஆயிடுறது. ஏன்னா லக்ஷ்மி ஒரு பொழுதும் விஷ்ணுவை விட்டு பிரியவே மாட்டா. அதனால எல்லா இடத்துலையும் அவள் லக்ஷ்மி இருப்பா அந்த இடமெல்லாம். இப்போ மன திருப்தி இருக்கும், நிறைவு இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி தன்னால வாசம் செய்வா. அம்பிகையோடு எல்லா அம்பிகை அம்பாளோடு இதுதான் எல்லா ஸ்வரூபமே. லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாருமே நம்ம சௌந்தரியலகரியில ஏற்கனவே பார்த்தோம். அம்பாளோட குரல் இனிமைக்கு முன்னால சரஸ்வதி வீணையே உரையில போட்டு மூடிட்டான்னு. லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் அம்பாளுக்கு சேவகம் பண்றாங்கிறத பார்த்தோம் நம்ம. அப்ப அம்பாள் கொடுத்துள்ள அந்த சம்பத்து அது எப்பேற்பட்டதுன்னு கொஞ்சமா மிக சிறிதாக இருந்தா கூட அதை அவ பரிமளிக்கிற விதத்துல நிறை செல்வமா அது காட்சி எடுக்குமா. அப்ப அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுமா, செல்வம் வளர்ந்து கொண்டே வரும். தர்மத்தோடு வழியில வாழ்ந்து அதுல பொருள் ஈட்டும் போது அந்த பொருள் வளர்ந்து கொண்டே தான் வரும். அப்போ பயன்படுத்துற பாங்குல தான் செல்வத்தோட வளர்ச்சிங்கிறதே இருக்கு. அதுதான் உண்மை. நம்ம செல்வத்தை தப்பான முறையில தவறுதலா பயன்படுத்தினோம்னா செல்வம் செல்வோம் அப்படின்னு போயிடும். இப்போ செல்வம் தர்மத்தோடு சேர்ந்ததா இருக்கணும் பொருள் ஈட்டுறது. அப்போ அந்த இடத்துல செல்வம் தன்னாக வளர்ச்சி அடையும். அதனால அவள் அந்த இடத்துல அம்பாளோட கடாட்சம் இருக்கும், சாநித்தியம் இருக்கும்னு சொல்றா. அத ரமாதேவி, அதான் அம்பாளோட ஒரு வடிவத்துல ரமாதேவி அந்த இடத்துல நிரந்தரமா வாசம் செய்வா. ரமா அம்பாளோட நாமம். அடுத்த நாமா ராகேது வதனா. ராக இந்து வதனா. ராகம், ராகம்னா பூரணமா, பௌர்ணமி சந்திரன் சொல்லலாம். பூரண நிலவு, அப்படி பூரண சந்திரன், பௌர்ணமி சந்திரன் போன்ற வதனா முகம், முகத்தை கொண்டவள் அம்பாள். நிறை நிலா அது எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல எல்லாரும்
நிலாவை வந்து கவிதையில எடுத்துக்காத கவிஞர்களே இருக்க மாட்டா. அந்த நிலாவை பத்தி தான் பெண்ணை கூட பாடும்போது நிலா போன்ற பெண்ணு, நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்ட்டுலாம் சொல்றா. அப்போ அது எப்படி இருக்கான், குழந்தைக்கு கூட நிலாவை காட்டி தான் சாப்பாடு ஊட்டுவா. இந்த நிலா வந்து அப்படியே வசீகரமா இனிமை தரக்கூடியதாக இருக்கிறது. அம்பாளோட திருமுகமும் அத்தகைய அழகு பொருந்தி எல்லாரையும் கவர்ந்து கொள்ள முறையில அழகும் இனிமையும் நிறைந்ததாக இருக்கிறது. நிறை நிலா போன்ற முக விலாசம் அம்பாள் அதை கொண்டவள். அப்போ நிறை அகத்தோட அழகு எப்படி தெரியும்னு சொல்லுவா எல்லாரும், முகத்தில் தெரியும்னு சொல்லுவா. அகம்ங்கிறது அழகா இருந்தா முகம் வந்து பொலிவு கொடுக்குமா, ஏன்னா கள்ளம் கபடம் இல்லாம. அப்போ அந்த முகம் வந்து பூரண நிலா போல ஜொலிக்குமாம். அகத்துல வந்து அழகு இருக்கும்போது முகம் வந்து பூரண நிலா மாதிரி ஜொலிக்கும். அம்பாள் வந்து எப்பொழுதுமே எந்த பாகுபாடும் இல்லாம நிறை நிலையில இருக்கக்கூடியவள். எந்த விதமான பாகுபாடும் அவளுக்கு கிடையாது. அவளுக்கு அதனால முகம் வந்து நிறை நிலா போல தோற்றம் அளிக்கிறதாம். அப்போ அந்த மனசுல வந்து அழுக்கு இல்லாம எல்லா விதமான இனிமைகளும் நிறைந்திருக்கும் போது அந்த முகம் வந்து எப்பொழுதும் எப்படி நிலா மாதிரி அப்படி பிரகாசிக்குமா. அம்பாளோட சுரூபமா தன்னை திருத்தி அமைச்சுக்கணுங்கிறதுல பக்தனுக்கு நிறைய கடமை இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி தான் அம்பாளோட அருள் கிடைக்கும். அப்போ பூர்ண சந்திரன் போல அந்த பக்தன்கிட்ட அம்பாளோட அருள் கிடைக்குமாம். இனிமை நிறைந்த அவள் என்ன பண்ணுவாளா, கருணா கடாட்சத்தினால எல்லாவித செல்வங்கள் எல்லாவற்றையும் நிறை நிலையில வைக்கக்கூடியவளாக இருப்பாளாம். அப்ப பூரண நிலா போல இருக்கின்ற அந்த எல்லா இடத்திலும் அம்பாளோட சாநித்தியம் மேலோங்கி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால அவள் ராக இந்து வதனா, ராகேந்து வதனா. அடுத்த நாம ரதி ரூபா. ரதியாக நாமளே ஒருத்தர் சொல்லுவோம், அழகா இருந்தா அப்பா ரதி மாதிரி இருக்கா அப்படிம்போம். நம்ம ரதியை பார்த்துருக்கோமா, பார்த்தது இல்லை. எல்லாருமே ஒரு கற்பனை ஸ்வரூபத்துல இருக்கோம். அம்பாளோட உருவமும் அதே மாதிரி தான். உருவம் இல்லாத ஒரு பரம்பொருளுக்கு உருவத்தை நாம் ஏற்றி வைத்திருக்கிறோம் பல நாமாக்கள் கொடுத்து. அதனால அவள் வந்து ரதி ரூபம்னா, ரதி மன்மதன் ரதி அப்படின்னு சொல்லுவா. ஒரு தம்பதிகள் ரொம்ப அழகா இருந்தாள்னா மன்மதன் ரதி போல இருக்கா அப்படின்னு சொல்லுவா. இப்போ ரதிங்கிறவள் அழகில் சிறந்தவள், அழகு மிகுந்தவள். அம்பாள் வந்து ரதியாக வடிவெடுத்திருக்கிறவளாம். அது என்னன்னா பரம நிலையில இருக்கிற போது காமேஸ்வரன் காமேஸ்வரியா இருக்கா. இந்த பஞ்ச பூதங்கள் நம்மளோட சரீரங்கள் எல்லாம் அப்படி ஆனது. இதுல வந்து நம்மளுக்கு ஆசைங்கிறது பெருகுகிறது. அது யாரோட செயல்? காமன். காமனோட செயல்ல நம்மளுக்கு என்ன பண்றது, ஆசைகள் எல்லாம் வளர்த்து விடுறது வந்து காமனோட செயல். இல்லைன்னா பெண்களா இருந்தா ரதியோட செயலா இருக்கும். அப்போ உடலில் ஆசை வைத்து இருக்கின்றவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து தங்கள் உடலையே என்ன பண்றா, அதைத்தான் சாஸ்வதம்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ எப்படி இருக்குன்னா அந்த உடல் சார்ந்த ஆசைகள் தான் அவளுக்கு நிறைய இருக்கு. அந்த மேல்நிலைக்கு போறதுக்குள்ள அந்த ஆசையை அவ வளர்த்துக்கிறது இல்லை. உடம்போட ஆசையை தீர்த்துக்கிறதுல தான் அந்த அந்த இதெல்லாம் வளர்த்து கொள்கிறார்கள். அப்போ அந்த ஆசை வந்து மேல் நிலைக்கு மாறணும் அப்படின்னா அந்த ரதியைத்தான் பிரார்த்தனை பண்ணணுமா. ரதியை பிரார்த்தனை பண்ணணும்னா அன்னை பராசக்தியே எப்படி இருக்காளாம், எண்ணிறந்த ரதிகளின் வடிவத்தில் இலங்குகிறாளாம் அம்பாள் வந்துட்டு. அதனால தான் அப்ப அந்த இடத்துல காமம்ங்கிறது வெல்லப்படும் அப்படிங்கிற இந்த ரதி ரூபமா அம்பாளை தியானிக்கும் போது காமம் அங்க வெல்லப்படும். அதனால சிற்றின்பத்துல வந்து நம்ம ஆசை வைக்காம பேரின்பத்திற்குள்ள நிலையை அடைவதற்கு அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும். அது அது அந்த சமயத்துல அவள் ரதி ரூபாவாக இருக்கிறாளாம். அடுத்த நாம ரதி பிரியா. ரதி பிரியா 316வது நாமா. ரதி தேவியிடம் அன்பு வைத்தவள் அவள். ஏன்னா எல்லா பார்த்தோம் இப்பதான் எல்லா அன்னை பராசக்தி தான் எண்ணிறந்த ரதிகள் வடிவத்துல இருக்காட்டு. அப்போ ஒரு கவர்ச்சி ஸ்தூல நிலையில நம்ம உடம்புல இருக்கும்போது ஒரு கவர்ச்சி இருக்கு இல்லையா. ஆனா அந்த கவர்ச்சிங்கிறது வாழ்க்கைக்கு அவசியம். அந்த கவர்ச்சி இருந்தால்தான் வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்க்கை நடத்தும் போது அந்த கவர்ச்சி அழகுங்கிறதுலாம் முக்கியமானது. ஆனால் அதை வந்து எப்படி இருக்கணும்னா எந்த சமயத்துல அதை
உபயோகப்படுத்திக்கணுமோ அந்த சமயம் மட்டும் பண்ணணும். எப்பொழுதும் அதிலேயே மூழ்கி இருந்து அதற்கே அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த கீழான நிலையில இருந்தால் கூட இந்த மாதிரி காம வசத்துல இருக்கும்போது அம்பிகை அந்த உருவத்துல இருக்காங்கிறதுனால அதை போற்றுகிற மாதிரி ஆகிறது. ஆனா அன்னையோட ஆதிக்கத்தில் தான் இந்த காமமும் இருக்கு. அவளோட தூண்டுதல் இல்லைன்னா இந்த ஆசை காமம்ங்கிறது இடம் பெறாது. அதனால அம்பாளோட திருவிளையாடல் இது வந்துட்டு. அவள் தான் திருவிளையாடலா நிகழ்த்தி வைக்கிறா இத. இந்த எண்ணத்தை நம்ம எப்படி வளர்த்துக்கணும்னா, அம்பாள் சுரூபமா இருந்து ஒரு சமயத்துக்கு மேல அது வந்து அதை வெல்லணுங்கிற அம்பாளை தியானம் பண்றது மூலமா இந்த காமத்தை நம்ம வெற்றி கொள்ளணும். உலக மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இது என்னன்னா அம்பாள் தான் காமினி வடிவமும் அவள் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுட்டு அதனாலதான் அவள் ரதிப்பிரியா. இன்னொன்னு சொல்லலாம், சிவபெருமான் வந்து மன்மதனை வந்து வெற்றி கண்ணால எரிச்சிடுற. அப்போ மன்மதன் வந்து எரிஞ்சு போயிடுறான். ரதி வந்து என்ன பண்றான், அம்பாள்கிட்ட போய் முறையிடுறா ரதி தேவி, என்னோட கணவனை உயிரோடு மீட்டு தரணும் அப்படின்னு உடனே அம்பாள் என்ன பண்றா, தன்னோட சிவன்கிட்ட சொல்லி கடைக்கண் பார்வையினால என்ன பண்றா, திருப்பி அந்த இதுக்கு உயிர் கொடுக்கும் போது அவள் ரதி தேவிட்ட என்ன சொல்றா, உன் கண்களுக்கு மட்டும் அவன் வந்து முழு வடிவினனாக தெரிவான், உடலோடு கூடிய மற்றவர் கண்களுக்கு அவன் புலப்பட மாட்டான் அப்படின்பா. இப்ப ரதி தேவிட்ட ஒரு பிரியம் இருந்ததுனால தான் மன்மதனை வந்து அவள் உயிர் பிச்சு கொடுத்தா. அதனால ரதி தேவியிடம் அன்பு வைத்தவள். அடுத்த நாம ரட்சாகரி. அவள் ரட்சாகரினா காப்பாற்றுபவள், நம்மளை எல்லாம் ரட்சிப்பவள் அவள் தான். நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம நினைச்சுப்போம், நம்ம இதோட முடிஞ்சு போயிட்டோம், நம்மளுக்கு எல்லாமே போயிடுதுன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியை காண்பிச்சு அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள ஒரு சக்தியை கொடுத்து ஒரு நம்பிக்கையை வளர்த்து நம்மளை மீண்டும் அந்த இதுலேருந்து நிலையிலேருந்து வாழ வைக்கிறாள் இல்லையா, அதுக்கும் அவள் தான் காரணம். அப்பேற்பட்டவள் அவள் காப்பாற்றக்கூடியவள். தன் உயிருக்கு தன்னால் படைக்கப்பட்ட இந்த ஜீவர்கள் எல்லாம் இந்த நாராயணி அப்படிங்கிற நாமத்துல பார்த்தோம். ரட்சிக்கிறதுல அவளுக்கு மிகுந்த ஆசை உடையவள். படைக்கிறது மட்டும் இல்ல, தன்னால் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தையும் காப்பாற்றுபவளும் அவள்தான். ரட்சாகரியா இருக்கக்கூடியது. நம்ம பற்பல இடைஞ்சல்கள்லாம் வருது, நம்ம என்ன பண்றோம், அதுல எப்படியாவது தாக்கு பிடிச்சு மீண்டு உசுர் வாழ வந்துடுறோம். இதுல என்ன, இதுக்கு காரணம் யாருன்னா அம்பாள். அது அந்த அம்பாளை ஏதோ ஒரு விதத்துல நம்ம பூஜை பண்ணியிருக்கோம், ஒரு இது பண்ணும்போது அவள் வந்து நம்மளுக்கு அந்த நம்ம குழந்தைகளை காப்பாற்றணுங்கிறதுனால ஒரு சக்தியை கொடுத்து அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள ஒரு வழியை புலப்படுத்தி அதுல செல்ல வச்சு நம்ம யோசிக்கிறோம். அதனால நம்மளுக்கு இப்படி போனா நல்லது நடக்குமா, இதுலேருந்து மீண்டு வந்துடலாமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தோற்றுக்கிறதுல இதற்கெல்லாம் காரணம் அம்பாள் தான். அப்போ எல்லா உயிர்களுக்கும் அம்பாள் வந்து பொதுவானவள். எல்லாரையும் ரட்சாகரியாக இருந்து கொண்டு உயிர்கள் அனைத்தையும் வெவ்வேறு விதங்களில் வந்து காப்பாற்றி வருகிறாள் அம்பாள். அதனால ரட்சாகரி 317வது நாமா. அடுத்த நாமா ராட்சசக்னி. ராட்சசக்னின்னா இந்த ராட்சசர்களை தள்ளுபவள் அப்படின்னு அர்த்தம். இந்த ராட்சகர்கள்லாம் யாரு, நம்மகிட்டயே இருக்கா நிறைய பேர். வேண்டாத ஆசைகள் மனசுல வச்சுட்டு இருக்கோம். காமம், குரோதம், லோபம், மோகம், இந்த பெரிய பெரிய நோய்கள் வருது, எல்லாமே ராட்சச வடிவானது தான். இதெல்லாம் தோற்றுவிக்கக்கூடியவளும் அம்பாள் தான். ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதற்கு தக்கிற எல்லாவற்றையும் நம்ம அனுபவித்தான் செய்யணும். அதுலேருந்து நம்ம யாருமே தப்ப முடியாது. அந்த இது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் வருது, அதுலேருந்து மீட்டெடுக்க உலகம் ஃபுல்லாக இப்போ பார்க்குறோம். இந்த கொரோனானால எவ்வளவு பேர் வந்து COVID-19னால பாதிக்கப்பட்டு எப்படி வெளியில் வந்திருக்கா, உலகத்தில் எத்தனை பேர் மாண்டு போயிருக்கா, எப்படிலாம் மீண்டு வந்திருக்கான்னு. இந்த மீண்டு வரத்துக்கு உள்ளவாளுக்கு அதுக்குள்ள சக்தியை கொடுத்து காப்பாற்றியவளும் அவள் தான் ராட்சசக்னி. அந்த ராட்சசன் இப்போ எல்லாமே குறைஞ்சிட்டு வருது, அப்போ அதை எல்லாமே துடைத்து தள்ளுபவளும் அவள் தான். இந்த ராட்சசர்கள் அது என்னன்னா மீண்டும் மீண்டும் அது நம்மளுக்கு வரும். இப்போ போயிடும், இப்போ இந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ள அப்பாடா நம்ம ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நன்னா இருப்போம் நினைப்போம், அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒன்று வந்து உள்ளே புகுந்துடுறோம். அப்போ இந்த நினைப்புகளுக்கு வந்து வளர்வ விடுவதும் அவள்தான், அதை துடைத்து தள்ளுபவளும் அவள்தான். நம்ம எல்லாமே விபத்துக்கள், இதுவும் வந்து ஒரு ராட்சசர்கள் தான். கொடிய நோய்கள், கொடுமைகள் எல்லாமே ராட்சசத்தன்மை உடையது. இப்போ இந்த நம்மளுக்கு உண்டார இத்தகைய இடுக்கண்கள், இத்தகைய கஷ்டங்களை எல்லாம் துடைத்து தள்ளும் திறன் வாய்ந்தவள் அன்னை பராசக்தி.
அதனால அவள் ராட்சசக்னி என்ற நாமாவால் அழைக்கப்படுறா. அடுத்த நாமா ராமா. ராமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராம அப்படின்னா ஆண்பால், ராமா அப்படின்னா பெண்பால். இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற ஜீவர்கள்ல பெண் வடிவமாக இலங்குவது எல்லாமே அம்பாள் தான். பெண்பால் மயமான யாவற்றிலும் இருப்பவள் அவள். அதான் ராமா அப்படிங்கிற நாமா. இப்ப பெண்கள் அப்படின்னாலே அது போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடா இருக்கு. விலங்குனாலும் சரி, பறவைகள்னாலும் சரி, அதற்கு இந்த பண்பு இருக்கு. இப்போ ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு மனிதன் ஒரு பெண்ணை துன்புறுத்தவே மாட்டான். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆபத்து வந்துடுது, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவா, முதல்ல அங்க இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் தான் முதல்ல காப்பாற்றுவா. அதுக்கப்புறம் தான் ஆண்களை காப்பாற்றுறது பெரியவர்கள் எல்லாம். அப்போ முதல்ல பெண்கள் அப்படிங்கிறது முதல் கடமையா காப்பாற்றப்படுறா. எல்லா விதத்திலையும் எந்த நிலையில இருந்தாலும் அந்த பெண்மைங்கிறது போற்றப்படுகின்றது எல்லா இடத்துலையும். பாரதி கூட பாடியிருக்கான், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குனிந்தார்ட்டு. பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். அந்த பெண்பாலுக்கு செய்கிற தீங்கு அது மிகவும் கடுமையானது. அது கண்டிக்கத்தக்கது. ஒரு குடும்பத்துல பெண்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த குடும்பம் நன்னாவே இருக்காது. அந்த குடும்பம் விருத்தி அடையாது. அப்போ பெண்களை பெரிய நிலையில போற்றி பாராட்ட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் பெண்கள் என்பது இயற்கையோட நியதி. இந்த நியதி தான் அம்பாளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய வழிபாடாக அமைகின்றது. அதனால அவள் ராமா அப்படிங்கிற நாமாவால அழைக்கப்படுறா. 320வது நாமா ரமண லம்படா. ரமண லம்படா அப்படின்னா தன்னோட கணவனோட கூடி இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைபவள், பெரிய இச்சை கொண்டவள். அதுல அவள் பாதிவிரத்திய தன்மை கொண்டவள். நம்ம ஏற்கனவே சௌந்தர்யில படிக்கும்போது பார்த்தோம், லக்ஷ்மி கடாட்சம், சரஸ்வதி கடாட்சம்லாம் சொல்றோம். ஆனா அம்பாள் இதுக்கு யாருமே எதுவுமே சொல்லப்படுறதில்லை. அவளோட பாதிவிரத்திய தன்மை தான் அதற்கு காரணம்னா சங்கராச்சாரியார் எடுத்து சொல்லியிருப்பார். இப்போ தன்னோட கணவனோட கூடி இருப்பதுல அவள் அவளோட அந்தப்புறத்துக்குள்ள நுழையறதுக்குள்ள ஒரு தகுதி தன்னுடைய கணவனான காமேஸ்வரன் தவிர்த்து வேறு யாருக்குமே கிடையாது. அவள் அப்பேற்பட்ட பாதிவிரத்திய தன்மை கொண்டவள். அதனால கணவனோடு கூடியிருப்பதில் இச்சை உடையவள். ஆண்களும் பெண்களும் ஒரு உயிர்களில் நம்ம எல்லாருமே ஒரு ஜோடி சேர்ற ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிற இணக்கம்னு சொன்னோம்னா அது மிக புனிதமாக போற்றப்படக்கூடியது. அந்த இணக்கம் யார்கிட்ட ரொம்ப நிறைய இருக்குன்னா பெண்களிடத்தில் அந்த அந்த பற்று சிறப்புற்று விளங்குகிறது. ஆடவன் கூட ஒரு தடவைக்கு மேல மனைவி இறந்துட்டான்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறோம். ஆனா நல்ல நிலையில நன்மையான நல்ல குணமுள்ள ஒரு பெண்கள் அடுத்தது ஒரு கல்யாணம் பண்ணுவது அப்படிங்கிறது இல்லாதது. ராமர் என்ன பண்ணினார், ஏகபத்தினி விரதனா இருந்தார். இந்த ராமாவதாரம் அதனால மிக சிறந்து விளங்கும் பூரண அவதாரமா இருக்கக்கூடியது. அதனால இந்த தன்மை ஒரு தடவைக்கு மேல நற்குணம் உள்ள பெண்கள் இன்னொருவரை மனம் புரிவதில்லைங்கிறது அன்னை பராசக்தியோட மகிமையினால ஏற்படக்கூடிய குணம். அத்தகைய சக்தி மகிமை உடையவள் அன்னை பராசக்தி. எப்பொழுதும் கணவனுக்கு இன்பமூட்டும் பாங்கிலும் அவனுடைய துயரத்தில் பங்கு கொண்டு அதை தீர்ப்பதிலும் மனைவி பெரும் பங்காற்ற வேண்டும். அதுதான் வள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லற இதுல சொல்லும் போது அந்த இதெல்லாம் உண்டு. கணவனுக்கு எந்த ஒரு கஷ்டத்திலையும் தோள் கொடுத்து அவன் அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள சக்தியை கொடுத்து நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி குடும்பத்தை நல்ல நிலையில கொண்டு போறதுல பெண்களோட பங்கு மிக சிறந்தது. இந்த பெண்பாளர்கள் அனைத்துமே பராசக்தியோட சொரூபம். இப்பதான் சொன்னோம் ராமா அப்படிங்கிற நாமா. அப்போ அவர்களை போற்றுவது அப்படிங்கிறது அம்பிகையோட வழிபாட்டுக்கு ஈடானதாக பார்க்கப்படுகின்றது. ரமண லம்படா தன்னுடைய கணவருடன் கூடியிருந்துன்னு பாட்டே வரும் அந்த இதுல. தன் கணவரோட கூடியிருந்து அவள் எல்லா தொழில்களையும் எல்லா இதுலேயும் பங்கு கொள்கிறாள். பாதி உடலாகவே இருக்கிறாள். சக்தியும் சிவனும் சேர்ந்தது. சிவனாரும் சக்தியை போற்றுகின்றார். ராஜராஜார்ச்சிதா அப்படின்னு பார்த்தோம். ராஜனுக்கெல்லாம் ராஜனாக இருக்கக்கூடிய சிவபெருமான்
சக்தியை நல்ல முறையில் உபாசனை பண்ணி தன் உடல்லையே பாதியை கொடுத்து இது பண்ணினா, அப்போ அப்பேற்பட்டவள் கணவனோடு கூடி இருப்பதில் மிகுந்த இச்சை கொண்டவள் அப்படின்னு ரமண லம்படா அபிராமி பட்டர்னு சொல்லியிருப்பார். தன் கணவருடன் கூடி அப்படின்னு இருப்பா. எந்த இதிலையும் அந்த முறையை தவறாமல் வாழக்கூடியவள், பாதிவிரத்திய தன்மையில் சிறந்தவள் ரமண லம்படா. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 73வது ஸ்லோகம். காம்யா காமகலா ரூபா கதம்ப குசும பிரியா கல்யாணி ஜகதி கந்தா கருணாரசசாகரா. காம்யா 321வது நாமா. காம்யா எல்லாராலும் விரும்பப்படுகின்றவள். நம்மளுக்கு ஒரு ஆசை வருது, அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிறோம், நிறைவேற்றி வைத்துக் கொள்கிறோம். அப்போ அந்த நிறைவேற்றி கொள்வதற்குள்ள ஒரு சக்தியை கொடுத்து அந்த காரிய சித்திக்கு ஒரு சிறந்த தூண்டுகோலாக முகமையாக இருப்பவள் அம்பாள். ஒவ்வொரு குழந்தைக்குமே அவள் காமியாவாக விளங்குகிறாள். ஏன்னா அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தன்னோட குழந்தையால விரும்பப்படக்கூடியவள். முதல் இதுனா அம்மா தான். அந்த குழந்தைக்கு முதல்ல சொல்லக்கூடியது எங்க அம்மா அப்படின்பா. அவள் ராணியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவளா இருந்தாலும் சரி, அம்மா குழந்தைக்கு. அப்போ குழந்தை விருப்பப்படக்கூடியவளாக காமியாவாக இருக்கக்கூடியவள் ஒவ்வொரு தாயுமே. அப்ப தனக்கு வேண்டியதை குழந்தை என்ன சொல்லும், தாயிடம் தான் போய் கேட்கும். அது வேண்டியதை கொடுக்காட்டான்னு வச்சுக்கோ, குழந்தை அடம் பிடிக்கும், அதெல்லாம் செய்யும். ஆனாலும் அந்த குழந்தைக்கு அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு வேற ஒன்றுமே செய்ய தெரியாது. நாமளும் அதே பாங்கில் தான் இருக்கோம். அவரவர் இச்சைகளை நிறைவேற்றி வைக்கும்படி நம்ம என்ன பண்றோம், அம்பாள்கிட்ட போய் சரணாகதிறோம். எனக்கு இது வேணுமே, அது வேணுமே, என்னோட ஆசையை நீ பூர்த்தி செஞ்சு வைக்க மாட்டியா? உலகத்துக்கே ஈன்றெடுத்த தாய் ஜெகஜனனியா இருக்கக்கூடியவள். அதனால நம்மளோட தேவைக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் அவள் நிறைவேற்றி வைக்கப்படக்கூடியவளாக இருக்கின்றாள். அதனால அவளுக்கு காம்யா அப்படிங்கிற பெயர் அன்னை பராசக்திக்கு ஏற்பட்டிருக்கிறது. காம கலா ரூபா, காம கலை வடிவினர்களாக இருப்பவள். அந்த காமக்கலை, காமம்ங்கிறது எத்தனாவதா வருது? இந்த புருஷார்த்தங்கள் 4 சொல்லுவோம், 3வதா வரும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த காமம், இந்த இதை தான் அடிப்படையாக கொண்டு இந்த பிரபஞ்ச வாழ்வே நம்மளுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள். காமம்னா வேறமில்ல, ஆசைங்கிறதே காமம் தான். எல்லா பொருட்களையும் நமக்கு நல்ல ஆசை வரும் இந்த பிரபஞ்சத்தில். அதுதான் முக்கியமாக நிலை பெற்றிருக்கிறது. எல்லாரும் தங்களோட ஆசையை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணுவோம், என்னெல்லாமோ முயற்சி எடுப்போம் அது நிறைவேறுமான்னு பார்க்கறதுக்கு. அப்போ என்ன பண்ண முடியும், அதுக்கு அதை அடையறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பல்வேறு விதமான யுக்திகள்லாம் நம்மள மனசுல ஏற்படும். இப்படி இந்த பல பல கலைகளாக அந்த உயிர்கள் உள்ளத்துல உருவெடுப்பது என்னதுன்னா, இது சக்தியோட இதனால தான், அதோட சக்தியோட விளைவினால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வருது. அப்போ அந்த காமங்களை பூர்த்தி பண்றதுக்கு ஏற்ப அம்பாள்கிட்ட அம்பாள் என்ன செய்யறா, அவளுக்கு தகுதிக்கு ஏற்றபடி இந்த காமங்களை எல்லாம் பூர்த்தி செய்து வைக்கிறா. அப்போ அந்த பக்தர்களுக்கு மனசுல என்னன்னா, நாம இதை நியாயமான இதா கேட்டோம், அம்பாள் நிறைவேற்றி வச்சுட்டா அப்படின்னு மனசுல ஒரு பரிபக்குவம் ஏற்படும். அப்போ இந்த சக்தி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனா அது தெய்வீகமா எடுத்துக்கணும். அதனால்தான் அது காம கலா ரூபா. காமங்கிறது வேற விதமான ஆசைகள் மட்டுமில்லை, எல்லா விதமான இச்சைகளையும் தகுதிக்கு ஏற்றவாறு பூர்த்தி செய்யக்கூடியவள், அந்த கலைகளாகவே இருக்கக்கூடியவள் அவள்தான் காமக்கலை வடிவினளாக இருப்பவள். அடுத்து நாம கதம்ப குசும பிரியா. கதம்ப பூவு. கதம்பம்னாலே என்ன அர்த்தம்னா, எல்லா பூக்களோட ஒரு கூட்டு கதம்பம் சொல்லுவோம். நிறைய பூக்கள், வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் சேர்த்து தொடுத்து வச்சிருப்பா கதம்பம்ட்டு. தஞ்சாவூர்ல இது ரொம்ப பிரசித்தம். கதம்பம், தஞ்சாவூர் கதம்பம்னாலே அவ்வளவு பிரசித்தமா இருக்கும். அதற்குன்னே ஒரு தனி வாசனை. இந்த கதம்ப புஷ்பங்கள் அனைத்திலும் அவள் ஆசை வைத்திருப்பவள், மிகுந்த பிரியம் கொண்டவள் அவள். புஷ்பங்களோட வடிவே யாரு, அன்னை. அன்னை பராசக்தி தான் அந்த பூக்களாக வடிவெடுத்திருக்கிறவள். ஆனாலும் கூட சில புஷ்பங்கள் மேல அவளுக்கு ரொம்ப ஆசை,
சில புஷ்பங்களை நம்ம சில பேருக்கு வந்து பூஜிக்கக்கூடாது அப்படிம்போம். அப்போ சில புஷ்பங்கள் வந்து அந்த ஆசையாக அவள் வந்து சூடிக்கொள்கிற புஷ்பம், அதுதான் சில பூக்கள் தான் பூஜைக்கு உகந்தவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட இயல்பு இது. பவழமல்லி பூவா சரஸ்வதிக்காகாது, அரளிப்பூவா துர்க்கைக்கு போடு, இந்த வாசனை மிகுந்த வெள்ளை மலர்களா அம்பிகைக்கு போடு, இப்படின்னு நம்ம சொல்கிறோம். மல்லி, பிச்சி, முல்லை பார்த்தோம்னா அம்பாளுக்கு போடுவோன்ட்டு. அப்போ சில மலர்கள் சில பேருக்கு ஆகாது. விஷ்ணுவுக்கு துளசி ஆகாது, அப்படி சாரி, சிவனுக்கு துளசி ஆகாது. சிவனுக்கு வில்வம் மிக பிரியம், விஷ்ணுவுக்கு துளசி மேல மிகுந்த பிரியம். இப்படி ஒவ்வொரு சில இதை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இது வந்து நம்மளோட இயல்பு, இந்த உலகத்துல இருக்கிறவாளோட இயல்பு அதுதான். அப்போ ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு, ஒவ்வொரு அதிசயமும் அது ஒவ்வொரு புஷ்பத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்போ இந்த துறையில சில பேர் அதை பத்தியே ஆராய்ச்சி பண்ணும்போது அவளுக்கு அந்த இதோட புலப்படும் ஒவ்வொரு புஷ்பத்திலையும் எந்தெந்த விதமான அதிசயம் இருக்குங்கிறது. இதுதான் வந்து இயற்கையோட குணம். இத்தகைய குணமால அந்த கதம்ப மலர்கள்ல மிகுந்த பிரியம் கொண்டவள். சில மலர்கள் அம்பிகைக்கு மிக உகந்தவையாக இருக்கின்றது. கதம்ப குசும பிரியா, கல்யாணி. கல்யாணி எப்பேற்பட்டவள்? மங்களகரமானவள், கல்யாண குணங்கள் கொண்டவள், மங்களகரமானவள். நம்ம சுபம் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே. நம்மளுடைய எப்போவும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளுக்கு துக்கங்கிறதே வரக்கூடாது. அப்போ அந்த மங்களத்தை எல்லாம் அருளக்கூடியவள் அம்பாள். அப்போ அம்பாளை நம்ம நல்ல விதத்தில் பூஜை பண்ணணும். நம்ம வந்து ஏதோ ஒரு சில இதை பண்ணி சில பொருள் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சிருவோம். அப்போ நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு அது அவளுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு அதை கொடுப்பா. அது கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு இது நம்ம விரும்பினது கிடைச்சிருதுன்னா, ஆஹா, நம்மளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி, என்னமோ பெரிய சாதிச்சு பெரியதை அடைஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படும். நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுகிற பொருள் இருந்துன்னா அம்பாள் நிச்சயமா அதை நமக்கு கொடுத்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாள். இந்த கல்யாணி, அந்த சந்துஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறது திருப்தி. இந்த திருப்திங்கிறது இல்லைன்னா வாழ்க்கையில மனிதனுக்கு நிறைய பேருக்கு திருப்திங்கிறதே இருக்காது. எதை கொடுத்தாலும் இது கிடைச்சா அது கிடைக்காதா, அதை கிடைச்சா இது கிடைக்காதா, இது இல்லையே அது இல்லையே, இருக்கிறத கொண்டு வாழ்வோங்கிறத விட அவள்கிட்ட அந்த பொருள் இருக்கு, நம்மள்ட்ட இது இல்லையே அப்படின்னு நினைச்சு துன்பப்பட்டுட்டே இருப்பா. அப்ப அந்த திருப்திங்கிறது இல்லைன்னா வாழ்க்கையில இனிமைங்கிறதே இல்லை. உலகத்துல எல்லா பொருட்களிலும் ஒரு இனிமைங்கிறது இருக்கு. அது காண்பவர் கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. அப்போ இனிமை நிறைந்த பொருட்கள் எல்லாமே அம்பாள் இருக்கா. இனிமை வேறு அம்பாள் வேறு இல்லை. அப்ப இனிமையை ஓயாம நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதுனால அம்பிகை என்ன நாமாவால கல்யாணி அப்படிங்கிற நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்த நாமா ஜெகதி கந்தா. ஜெகதி கந்தா, கந்தம்னா என்னது? வேர். இந்த உலகத்துக்கே வேர் போன்று இருப்பவள் அம்பாள். ஜெகதி கந்தா. மரத்தோட வேர் நன்னா இருந்தால்தான் அதுக்கு மேல உள்ள செடி வந்து நல்லதாக இருக்கும். வேர்ல ஒரு பழுது ஏற்பட்டால் அந்த செடிக்கு ஊட்டம் இருக்காது, வாட்டமாகும், அந்த செடி வளர்ச்சி இருக்காது. அப்போ அந்த வேராக இருக்கக்கூடியது நல்ல சந்துஷ்டியா போஷாக்கா உள்ளதா இருக்கணும். நம்ம அதுக்கு உரத்தை போட்டு எல்லாம் செஞ்சு வளர்த்து அந்த மரத்தை நம்ம கொண்டு வரோம். அது நல்லா பூத்தது காய்ச்சதுன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்போ அந்த மரத்தின் மேல உள்ளது நிறைய கிளை வந்துட்டு பூத்துருத்துன்னா அந்த மரத்தை கிளைய வெட்டுறோம், இலையை ஒடிச்சு விடுறோம். ஆனா அதனால அந்த வேருக்கு ஏதாவது பங்கம் இருக்கா? இல்லை. இன்னும் வேற இதை போடும்போது செழிச்சு வளரும். அப்போ இந்த ஜகத்துக்கே ஆணி வேறாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையோட ஸ்வரூபத்தை யாராலையுமே அழித்து விட முடியாது. நம்மளுக்கு வந்து எத்தனையோ ஜகங்கள் நம்மளுக்கு தோன்றது, பிரளயம் வருது, உலகம் திருப்பி சிருஷ்டிக்கப்படுகிறது, எல்லாமே வருது, அண்டங்கள் தோன்றுகிறது, ஒடுங்குகிறது. ஆனா இதுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய அந்த வேருக்கு ஒரு நாளுமே அழிவில்லை. அப்பேற்பட்ட வேறாக இருக்கக்கூடியவள் அம்பிகை, நித்திய வஸ்துவாக இருக்கக்கூடியவள் அவள் வந்துட்டோம். அதனால இந்த ஜகத்தோடு தோற்றமும் மறைவும் அவளை ஒன்றுமே செய்வதில்லை. அப்போ நம்ம ஜகத்தோடு இந்த நம்ம தெய்வீக இணக்கம் வைத்திருப்பதற்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடியவள் பராசக்தி வழிபாடு. அந்த வழிபாட்டின் மூலமாக அந்த வேர் வந்து நன்றாக இருந்தால்தான் நாம நன்றாக இருக்க முடியும். அதனால அம்பாயை வழிபடணும். பராசக்தி வழிபாடு மிகவும் முக்கியம். அதனால அவள் ஜெகதி கந்தாவாக இருக்கின்றாள். அடுத்த நாம கருணாரச சாகரா.
எப்பேற்பட்டவள், கருணாரச சாகரமாக இருக்கக்கூடியவள். 326வது நாமா கருணை என்ற ரசக்கடலை ஒத்தவளாம். நம்மளுக்கு கருணை நிச்சயமா நம்ம செய்யற செயலுக்கு ஏற்ற மாதிரி அம்பாள்கிட்டேருந்து கருணைங்கிறது நிச்சயமா கிடைக்கும். கருணை இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், அந்த துன்பங்களை அதை சகித்துக் கொள்வதற்கு ஒரு சக்தி கிடைக்கிறது. ஒரு தாயிட்டேந்து ஒரு நல்ல அன்பு கிடைச்சதுன்னா அந்த குழந்தைக்கு எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அத்தனைக்கும் அந்த தாய் அன்புங்கிறது சிறந்த மருந்தாக மாறுகிறது. அன்னை பராசக்தியோட கருணை தாய் அன்பாக நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களை எல்லாம் துடைத்து நம்ம மேல் நிலைக்கு போகிறோம். அப்போ மேலான அந்த நிலைக்கு போயிருக்கிற அந்த வாழ்லாம் கருணா ரசம் பெற்றவா அப்படிங்கிற அம்பாளோட கருணையினால மேல் நிலைக்கு அவள்லாம் போயிருக்கா. இன்னொன்று சொல்லலாம், ரசம் அப்படின்னா நீர். நீருக்குள்ள தன்மை ரசம், சுவை தெரியுது இல்லையா, ஜலம். அப்போ கடல் ஒன்று இருக்கு, அப்போ அதுல நீர் நிறைந்து இருக்கிறது. அதுலேருந்து வெயில் மூலமா தண்ணீர் ஆவியாக மேலே போய் மழையாக பொழிவிக்கிறது. அப்போ அன்னை பராசக்தியோட அந்த கருணை தான் மழையாக வடிவெடுக்கிறது. அப்போ உயிர் வாழ்க்கைக்கேற்ற எல்லா விதமான சூழ்நிலைகளாகவும் அது வடிவெடுத்திருக்கிறது. அப்போ பாதுகாப்புக்காக சமுதாய வாழ்வாக கருணையே உருவெடுத்து, மழை இல்லைனால் இந்த உலகமே இல்லை, நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அதனால அம்பாள் அந்த கருணை மழையாக இருக்கின்றாள். அந்த கருணா ரசத்தினால தான் நாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அந்த சூழலை தாயோடது கருணை மிக சிறந்த கருணை. எந்த விதமான நம்மளுக்கு துன்பங்கள் நேர்ந்தாலும் அம்பாளோட அருள் இருந்தால் அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுத்து, ஏதாவது பட்டுன்றதுன்னா அந்த அம்மா என்ன செய்யறா, அதை எந்த வேலை செஞ்சாலும் அதை போட்டுட்டு அப்படியே ஓடி அந்த குழந்தையை தூக்கி தாவி அடைச்சி என்னம்மா என்ன செஞ்சதுன்னு அப்படியே இது பண்றா. அப்பேற்பட்ட அந்த தாய்க்குள்ளம் படைத்தவள் அந்த பராசக்தி. அந்த அந்த சக்தி உடையவள், கருணாரசம் மிகுந்தவள் அன்னை பராசக்தி. கருணாரச சாகரம். அதனால கருணாரச சாகரம்னா கடல். சாதாரண பெற்ற தாய்க்கு இருப்பது போல பல மடங்கு கருணை நிறைந்தவள். எந்த ஒரு இதுலேயும் அம்மா அப்படின்னு அவளை சரணடைஞ்சோம்னா எல்லா வித கஷ்டங்களிலிருந்தும் கைதூக்கி விட்டு இந்த சாகரத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுப்பவள் அவள். அதனால இத்தகைய கருணாரச சாகரமாக இருப்பது அவளுடைய இயல்பு. அதனால அவள் கருணாரச சாகரா என்ற நாமாவால் அழைக்கப்படுறா. இதோட 73 ஸ்லோகங்கள் முடிவடைந்திருக்கிறது. 326 நாமாக்களை பார்த்திருக்கிறோம். அடுத்த இதில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.